ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது அபியின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னா, உறையூர் வெக்காளியம்மன் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னோடய அவுட்ஃபிட் க்ரீன் கலரில் ஃப்ளாரல் டிசைன் போட்ட இந்த குர்தா செட்டு, அதுக்கப்புறமா தலைக்கு கிளிப்பு, மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வாட்ச். இந்த வாட்ச் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வியர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு தலைக்கு பூவு, பேங்கிள்ஸு, பொட்டு, ஹேர் பின்னு, கடைசியாக இந்த பேண்டோட என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ்க்கு நான் மாய்ஸ்சரைசரும் பொட்டும் வச்சு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பியாச்சேன். லால்குடி ரவுண்டானா போயிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5:33 ஆகுது. ஆக்சுவலாக நான் 5:30க்கு நான் ரவுண்டானாலாம் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அத்தை வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் தைம் வந்து வீடியோ எடுத்து ரெடி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போக போக பழகிக்குவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்போ ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேன்னு. போய் நின்று 5 நிமிஷத்துலேயே எனக்கு பஸ்ஸு வந்துருச்சு. ரவுண்டானா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இப்படி இருக்க ரவுண்டானாவே கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்த ரவுண்டானா. எப்போயுமே ஜே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனிமேல் என்னப்பா, கையில் ஃபோன் இருக்குது, மறக்காமல் என்னோடய ஹெட்செட்டையும் எடுத்துட்டேன். ட்ராவலிங்கில் ஃபுல்லாக சாங் தான். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தேன் வி திங்க். கரெக்டு தானே? ஒரு வழியாக டோல்கேட் வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிராஃபிக் மோஸ்ட்லி இருக்காது. இன்னொன்று வந்து சீக்கிரமாகவே பஸ்ஸு போயிடும். ஸோ பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம சீக்கிரமாகவே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னால் போக முடியல. ஏன்னா வரிசையாக பஸ்ஸு முன்னாடி நின்றுட்டு இருந்ததுனால எங்கள் பஸ் கொஞ்சம் பின்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. நான் இறங்கி உள்ளே போயிட்டு இப்போ இந்த உறையூர் பஸ் நம்ம எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்து ஏற போகிறோம். ஸோ பார்த்திங்களா, இதுதான் நம்மளோட திருச்சி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டையே நான் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறையூர் பஸ்ஸு நிற்கும். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறிக்கலாம். ஏறிட்டிங்கன்னா இந்த ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நீங்கள் நேராக உள்ளே போகலாம். இந்த கோயில் வந்து பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்காளியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெக்காளியம்மன் கோயில். இப்போ நேராக நம்ம வந்து உள்ளே போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நீங்கள் வந்து திருச்சியில் வந்து பார்க்க வேண்டிய கோயில்களில், முக்கியமான கோயில்களில் இந்த வெக்காளியம்மன் கோயிலுமே ஒன் ஆஃப் த கோயிலாக இருக்கும். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. இங்கே வந்து வீடியோ எடுக்க நாட் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்தனை சீட்டு கட்டுற பழக்கம் இருக்குது இந்த கோயிலில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரார்த்தனை சீட்டில் நம்மளோட பிரார்த்தனைகளை எழுதி அங்கே இருக்க என்ட்ரன்ஸில் சூலம் இருக்கும். ஸோ அதில் வந்து கட்டி வைக்க சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. உடனே வெளியே வந்தோம், உடனே பஸ் வந்துச்சு, ஏறியாச்சு. போகும்போது அப்படியே வந்து திருவானைக்காவலையும் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் கரெக்டாக வீடு வரும்போது லால்குடி என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:30. இப்போ தான் கேஎஸ்டி அப்படியே கிராஸ் ஆகுது. அப்படியே கோபுர தரிசனம். நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.